தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாத பலன்களை வரிசையாக 12 ராசிக்காரர்களும் பார்த்துட்டு வரோம். அப்போ அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்து வரும் ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி. இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான பலத்தை தரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லை இருந்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்பம் அது விரைய சனியில் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சில பேருக்கு மனசோர்வு, விரயம் நடக்கிறதோ இல்லை கஷ்டங்கள் வர்றதோ குடும்பத்தில் பிரச்சனைகளோ நடந்துக்கிட்டு இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 3ல் குரு இருக்கார். 3ஆம் இடத்தில் உள்ள குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ குருவோட பார்வை பெற்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலம் தான். 7 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே அகலும். கணவன் மனைவிக்குள்ள உள்ள உறவு நீடிக்கும். இதுக்கப்புறம் மனைவி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடில் ஒதுங்கி இருக்கலாம். அதெல்லாம் இப்போ நிறைவுக்கு கண்டிப்பாக கணவன் பேச்சை மனைவி கேட்பார்கள் இந்த ஆனி மாதத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கே 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் கலசரம் சொன்னால் கணவன் சார்ந்த விஷயங்கள் தான். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற சாணமே 7ஆம் இடம் தான். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள உள்ள நட்புறவு சுமூகமடையும், மேலும் அந்த உறவு நீடிக்கும். சரிங்களா? அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும் மாதமாக இந்த ஆனி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு நட்புறவு, நல்ல ஒரு புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை ஏதோ புரிஞ்சுக்காமல் பிரச்சனை இருந்திருக்கலாம், விலகி இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக மனைவி கணவனை புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இதனால தான் இப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. அதுமாரி கணவனும் மனைவி புரிஞ்சுக்குவாங்க. சரி, நம்ம இப்படி பண்ணிட்டோம், ஆனால் நம்ம மேலே கோவப்பட்டாங்க அப்படின்ட்டு புரிஞ்சு நடந்துக்கும் மாதமாக இந்த ஆனி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அந்த குடும்பத்தில் நட்புறவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் அதாவது கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டாவே குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை கிடையாது. நல்ல விஷயம் தான் நடக்கும். நல்லதை பற்றி தான் யோசிப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கலாம். பிள்ளைகளோட படிப்பு, கல்வி அறிவு எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு கல்யாண வயதில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு உண்டான வரனை பார்க்குறது, பொருத்தமான வரனை தேடுறது, இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும். அப்போ மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். அதுமாதிரி பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டாங்க, +2 முடிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் உயர் படிப்பு பட்டப்படிப்பை படிக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறது, இல்லை பிள்ளைகளுடைய மனதுக்கு தகுந்த போல் கல்வியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வழங்குறது, படிப்பு செலவுக்கு முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக. அப்போ மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மாதமாகவும், பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு அக்கறை செலுத்தும் மாதமாகவும் இந்த ஆனி மாதம் அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. அதுமாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தொழில் கொஞ்சம் ஏற்கனவே மந்தம், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லை, மந்தமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா போயிடுச்சிங்க. இப்போ இந்த 7 சனி ஆரம்பிச்சுது, அதில் குரு 3க்கு போயிடுறதால தொழில் கொஞ்சம் அப்படியே மந்தம் அடைஞ்சிருச்சு, உட்காந்துருச்சு அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த சுறுசுறுப்புடன் செயல்படும் மாதமாக அமையப்போகிறது. தொழிலில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் அது சுறுசுறுப்பு அடையும். ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 12ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், 9ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், சுகஸ்தானம்னு சொல்லலாம். 5ஆம் இடம் 7ஆம் இடம்ங்கிறது கலசரஸ்தானம் அப்படிங்கிற பார்க்க போறீங்களா? அப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறதால தொழிலில் விருத்தி அடையும். இந்த ஆனி மாதம் உங்களுக்கு குரு பயிற்சியில் தொழில் விருத்தி. அதுமாதிரி கூட்டு தொழில் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். மீனராசிக்காரர்கள் இந்த ஆனி மாதத்தில் புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க, தொழில் தொடங்கலாம். அது கூட்டு தொழிலாக செய்ய போகிறோம், ஒரு 2-3 பேர் சேர்ந்து பணம் போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் செய்யலாம். அது இடத்துல தனியாக தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னா செய்யலாம். இல்லை இதுக்கு முன்னாடி தொழில் மந்தமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதற்கப்புறம் உங்களுக்கு அந்த தொழில் விரிவடையும். அதற்குண்டான வேலைகளை நீங்கள் ஆனி மாதத்தில் செய்யலாம். சரிங்களா? அப்போ குரு சாதகமான பலத்தை தராரு. குரு பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது, பக்கபலமாக குரு பார்வை இருக்குது. அதனால் எப்பவுமே குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டுக்கு தான் பலம் அதிகமாக நம்ம கருதப்படுவோம். ஜோதிட கருத்துக்களில் என்ன சொல்லுவோம்?
குருவோட பார்வை பற்றிய வீடு தான் பலமான வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிங்கிற பட்சத்தில் 9ஆம் இடத்துல பார்க்குறதால 12 லாபஸ்தானத்தையும் பார்க்குறதால மீனராசிக்காரர்களுக்கு குரு உங்களுக்கு சாதமான பலத்தை தந்து கொண்டிருக்கிறார், சாதமான பார்வையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் துணிஞ்சு செய்யுங்க, துணிஞ்சு இறங்குங்க, கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா அது ஒரு லாபம், அது உங்களுக்கு லாபஸ்தானம் தான். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு லாபத்துக்கு தான் வந்து குரு பார்வை இருக்குமே தவிர நஷ்டத்துக்கு வராது. சனி ஒரு பக்கம் விரைய சனியாக இருந்தாலும் குரு சாதமான பலத்தை செஞ்சுட்டு இருக்கிறதால செய்கிறத கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அது ஆணி மாதத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது அதிக நன்மையை பயக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு கல்வியில் மந்தமாக இருந்தாலும் இப்போ சுறுசுறுப்பு அடையும், நல்லாயிருக்கும், தெளிவு வரும். அதே போல் குடும்பத்தில் மந்தமாக இருந்தாலும் குடும்பம் சிறப்பாக சீராக இருக்கும். உங்களுக்கு விரைச்சனி உறுப்புக்கு நடந்து கொண்டிருந்தாலும் மருத்துவ செலவு நடந்து கொண்டிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் குறையும். சுத்தமாக இருக்கான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறையும். இந்த ஆணி மாதத்தில் மருத்துவ செலவு, வீண் செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அது நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இல்லை நீங்கள் கவனமாக இல்லைன்னு சொன்னால் அந்த செலவு அதிகரிக்க தான் செய்யும். ஏன்னா குரு வந்து பாறுபெற்ற இடத்தை மட்டும் தான் பலமாக வச்சுக்குவார். அப்படிங்கிறதால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நஷ்டம் வரும் அப்படிங்கிறது வாய்ப்பு கிடையாது. ஓரளவு லாபத்தையே உங்களுக்கு தரும். ஆனால் லாபத்தை தர குரு நீங்கள் அதை தக்க வச்சுக்கலைன்னா அது வீண் விரயம் தான். ஏன்னு கேட்டால் சனி உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு விரயத்தை இப்படி உண்டு பண்ணலாமா அப்படி உண்டு பண்ணலாமான்னு சனி உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் குருவோட பார்வையில் சனியோட பார்வை கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும். நீங்கள் தக்க வைத்து கொள்ளவில்லை என்றால் சனியோட தாக்கம் அதிகமாகி வீண் செலவுகள் அதிகமாக தான் நடக்கும். அப்புறம் மருத்துவ செலவு, வெம்பு வழக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதை குறைத்து கொள்ளும் தன்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ உங்களுடைய மனம்போட போன போக்கில் போயிடக்கூடாது. கட்டுப்பட நிறுத்திக்கணும். குடும்பத்தில் இவ்வளோ தான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். ரொம்ப நம்மளும் பணம் இருக்குது அப்படின்னு செலவு பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வரம்பு மீறி செலவு போயிடும். அப்புறம் கையில் எதுவுமே தங்காது. நீங்கள் மிச்ச வேலையாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அப்புறம் கையில் ஒன்றுமே இருக்காது. அவர் என்ன பண்ணும், போராட்டமாக தான் குடும்பம் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு சனி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கார். அதனால் குருவோட தன்மை வச்சு நீங்கள் குடும்பத்தை தக்க வைத்து கொள்ள பாருங்கள். இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த ஒரு செலவுலையுமே நல்ல செலவாக ஏற்படுத்தும் மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய சந்தேகமே கிடையாது. அதுமாதிரி குரு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலத்தை தந்து கொண்டிருக்கிறார். 3ல் குரு அப்படின்றதால திருமணம் நடந்தவர்களுக்கு கொஞ்சம் இது சாதகமற்ற சூழ்நிலையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் குரு உங்களுக்கு தருகிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே போல் தொழில், குடும்பம் அதுக்கெல்லாம் கேரண்டியாக சொல்லலாம், நல்ல நேரம் தான் இந்த குரு உங்களுக்கு. அதுமாதிரி இந்த ஆணி மாதம் வந்து நல்ல ஒரு மாதமாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னால் ஆணி மாதத்துக்கு உண்டான கிரகமும் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமான பலத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ராசியில் ராகு இருக்கார். ஏற்கனவே ராசியில் ராகு இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தான் குறைச்சிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருந்து வரை சனியாகும், ஜென்மத்தில் ராகு இருந்து உடல் ஆரோக்கியமற்ற ராகுவோகம் இருக்கிறதால நீங்கள் உங்கள் உடலை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அடிக்கடி பயணம் பண்ணுறது, அடிக்கடி வந்து டென்ஷன் ஆகிறது, பசங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறது, அதிக பொருளாதாரத்தை செலவு பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதேமாரி உங்கள் உடல் மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்துங்க. சரிங்களா? அக்கறை செலுத்தினாவே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் பெரும் ஒரு நஷ்டத்திலிருந்து பாதுகாத்துக்கலாம். அப்போ இந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு குரு மட்டும் அதிக பலத்தை தர்றதால உங்களுக்கு நல்லதொரு மாதமாகும், புது முயற்சியில் ஈடுபடும் மாதமாகும், ஏற்கனவே இருந்த தொழிலை விரிவுபடுத்தும் மாதமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகிறது. கணவன் மனைவி உறவு நட்புடன் நீண்ட மகிழ்ச்சியுடன் காணப்படும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்மள அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ராசிக்காரர்களை பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.